உங்கள் வீட்டு சாம்பாரும் தெரு வரைக்கும் மணக்கணுமா? அப்போ இதை போல் சாம்பார் பொடி செஞ்சு பாருங்கள். 1 கப்பு மிளகாய், 1½ கப்பு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. மசாலா பொருள்லாம் ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் மிதமான சூட்டில் 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. மசாலா பொருள்லாம் நல்லா வறுபட்டு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை நல்லா வறுபட்டு இது போல் கிறிஸ்பியாக ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மசாலாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. சாம்பார் பொடியை ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் சாம்பார் வைக்கணுமோ இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆகிடும்.